ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராகுல் டிகேப்பா பேசுகிறேன். இன்றைக்கி விளாக் ஒன்று போடலான்னு நினச்சேன். ஸோ என்ன விளாக் போடுறது அப்படின்னு பார்த்தப்ப, போன டைம் நான் ஹோம் டூர் போட்டிருந்தேன் இல்லையா, வெளியில் தான் ஹோம் டூர் போட்டிருந்தேன். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சதுக்கோசம் ஹோம் டூர் போட்டிருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நான் லீவில் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ. ஓகே, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, பட் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வீட்டில் இருக்கிற பாத்திரம் இல்லை விளக்கி வச்சாச்சு. ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் கலீஜாக இருக்குது. ஏன்னா அம்மானால அதை இடத்தெல்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை நான் இன்றைக்கி சுத்தம் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சேனல் என்ன பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, UFC ஃபைட் சேனல் பார்த்துட்ருக்கேன். ராகுலுக்கு WWE பிடிக்கும். இந்த மாதிரி ஃபைட்டு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன லைக் பண்ணி பார்க்குறேன்னா அதே தான் அவனை லைக் பண்ணி பார்ப்பான். அப்பப்போ சன் டிவியில் இந்த அம்மா நாடகம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, நானும் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அவங்க படுத்து தூங்கினால நான் இந்த சேனல் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன் நான். ஸ்டவ் ரொம்ப கலீஜாக இருக்குது. இதெல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, வெயிட் அண்ட் சீ. இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. என்னால் இவ்வளோ துடைக்க முடிஞ்சது. ஓகே, இது ரெண்டும் பளிச்சுட்டு இருக்குது. மட்டும் கொஞ்சம் ரொம்ப இது அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அதனால் ஒரு மாதிரி கொஞ்சம் கரையாக தெரியுது. ஓகே, இப்போ நான் ஸ்டாண்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்கா. முதல்ல பார்த்த அடுப்புக்கும் இப்போ இருக்கிற அடுப்புக்கும் எவ்வளோ பழையன்னு இருக்குது. ஏதோ என்னால் சின்ன முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ஓகே, தேங்க்யூ. அம்மா பால் கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பால் கொஞ்சம் காய்ச்சிட்டு கொடுத்துடலாம். சூப்பர் ஐடியா இது. பர்னர் சர்ப்ரைஸாக பால் காய்ச்சி எழுப்பி கொடுத்துட்றேன். ஓகே, தலைவலிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்தாங்க. சர்ப்ரைஸாக ஒன்று கொடுப்போம். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் இந்த குண்டன் ரசிச்சுருக்கு. ஏன் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கேன்னு தெரியல. இவர் பார்த்தீங்கன்னா உங்களை அண்ணாந்து பார்க்குறேன். தலையை தூக்குடா டேய், கோவக்கார பையல. தலையை தூக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சுட்டி பையன். இதான் ராகுல். அம்மாவுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். ஹாய் சொல்லிடுங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, உடம்பு சரியில்லை. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். ஓகே, பாய் பாய். சாப்பிட்டேன்ப்பா, நேற்று காலைக்கு வச்சிருந்தீங்கள, அது சாப்பிட்டுட்டேன். சூடெல்லாம் பண்ணல, அப்படியே சாப்பிட்டேன். இதாண்டா பெட்ரூம் எங்களது. இது அம்மா ரூம். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காமிக்கிற, ஒரு பெரிய குண்டை. எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? ராகுல் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த பெரிய டெடி பேர். என் சைஸுக்கு இருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு பிறந்தநாளைக்கு கிஃப்ட் பண்ணது, போது எனக்கு கிஃப்ட் பண்ணதுப்பா. ரொம்ப எனக்கு பிடிக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். சஸ்பென்ஸ்லாம் சாப்பிட்டு பண்ணுவான் எனக்கு. இப்போ அவன் பிறந்தநாளைக்கு யாருக்கு வாங்கி கொடுப்பான்னு தெரியல. நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். அவனோட ஆசை அதுதானே. அதுதான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இவனை எங்கள் கட்டிலில் படுக்க வச்சா எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பாருங்கள். எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? ஒரு
அம்மா அவங்க கூட தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு அந்த கட்டளை நான் தான் போட்டு அவனை படுத்துட்டு இருந்தேன். இப்போ அவன் இல்லை முடியும். இப்போ அப்பா வந்துட்டதுனால அவனை இந்த பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா அவன் பெருசாக தெரியுறான். ராகுல் அம்மா இருக்கிறது அது ஒன்று தான் எங்ககிட்ட, வேறு எதுவும் இல்லை. மக்கள் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? பாருங்க, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, வேலைக்கு கூட போக முடியல. எனக்கு எல்லாமே பையன் நினப்பு தான், பையன் ஞாபகம் தான், வேறு எதுவும் இல்லை. மணி என்னன்னு தெரில, அதான் எந்திரிச்சிருக்கேன். அவர் ஒரு நாள் வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இல்லாமல் இருக்குது. போர் அடிக்கிறதுல அதனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும் இல்லை, அதனால வேலை செஞ்சுருக்கேன். ஓகே ஓகேடா தங்கங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை விலாக்ஸ், ஹோம் இன்சைடு விலாக்ஸ். ஓகே, மீண்டும் நான் லீவ் அன்னைக்கு ஏதாவது ஒரு விலாக்ஸ் போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். ஓகே, இந்த குட்டி லைட் வந்து எப்போவுமே அவன் ரூமில் எரியும். ஓகே, அவனோட சோபாவில் உட்காந்து என்னோடய விலாக்ஸ் முடிக்கலான் இருக்கேன். செல்ல பையன் ராகுல வந்து மடியில் உட்கார வச்சுக்கிறேன். மை ஃபேவரட் கேப். ஓகே ஓகே, டாட்டா பை பாய். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து லைவ் வந்து மோஸ்ட்லி 10 o'clock வந்துடுவேன். பிஃபோராக வந்துடுவேன், 1 hour பிஃபோராக வந்துடுவேன். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலான்னு என்னோடய பிளான். ஓகே, கண்டிப்பாக எல்லோருமே இந்த vlogs பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது முடிச்சுட்டு அடுத்து என்ன ஒர்க்குன்னு கேட்குறீங்களா? அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க் இருக்கிற தங்கம், வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் நேம் எழுதி ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நேம் எழுதி வச்சுக்கிறேன், யார் யார் அப்படின்னு சொல்லி நேம் எழுதி ஒவ்வொன்று ஆட் பண்ணணும். அடுத்த ஒர்க்கு எனக்கு அதுதான். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நைட் 10 மணிக்கு சந்திப்போம்.